நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள். சுகமா இருக்கிறீங்களா? நீங்கள் சுகமா இருப்பீர்கள் சொல்லி நான் கிறிஸ்துவுக்கள் நம்புகிறேன். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் நம்முடைய சல்வேஷன் ஃபுல் காஸ்பல் மூலமாய் உங்களுக்கு இந்த வார்த்தை கொண்டு வருகிறோம். இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக விசேஷமாய் நம்முடைய சல்வேஷன் ஃபுல் காஸ்பல் ஏஜி சபையிலே ஜெபம் நடைபெறுகிறது. ஆகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து இந்த செய்தி நீங்க கவனித்துட்டு வாங்க. மற்றவர்களுக்கு இதை குறித்து இந்த செய்தி குறித்து சொல்லுங்கள். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தை நாம் கவனிப்போம். சங்கீதம் 5ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல தாவீது ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்கள். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஆமென். பாருங்கள், தாவீது சொல்கிற, ஆண்டவரே, நான் காலையில் அதிகாலையில் வந்து ஆண்டவரே உமக்கு நான் காத்திருப்பேன், உமது சத்தத்தை நான் கேட்பேன், நேரே உமக்கு வந்து நான் காத்திருப்பேன் என்பதாய் சொல்கிறார். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க கர்த்தர் சமூகத்துல காத்திருக்கீங்களா? கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறீங்களா? நீங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்டால் அவருடைய சித்தத்தை அறிய முடியும், அவருக்கு விருப்பமாய் வாழ முடியும், அவர் சொல்லுகிற காரியத்தை சரியாய் கை கொண்டு நீங்கள் செய்வீர்கள். ஆனால் தேவ சத்தத்தை கேட்காமல் வாழ்வதனால் தான் அநேக வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்களை நாம் சந்திக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் நாம் அதிகமாய் கேட்பது கர்த்தருடைய வார்த்தை கேட்க வேண்டும். அந்த வார்த்தை தியானிக்க 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 இந்த வசனம் நம்மை அழகுபடுத்த ஆரம்பிக்கும், நம்மை புடமிட ஆரம்பிக்கும், நம்மை பரிசுத்தப்படுத்த ஆரம்பிக்கும். அந்த வார்த்தை கேட்கிற மக்கள் இன்றைக்கும் ஆஸ்வதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு எதிராய் நேராய் வருகிறது. இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது அதிகாலையில் எழும்பி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்க, வசனத்தை தியானித்த ஆண்டவரோடு பேசுங்க, பாடல் பாடி துதிங்க. எந்த தெய்வ பிள்ளை அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிறாளோ அவருடைய வாழ்க்கையை வெற்றியுள்ளதாய் மாறும். வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறீங்களா? போராட்டங்களை சீக்கிரிக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் அதிகமாய் தேடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆனால் காலமே எழும்புவேன், உன் முகத்தை நோக்கி பார்ப்பேன், உங்களுடைய வார்த்தையை நான் கேட்பேன், சித்தத்தை நான் செய்வேன் என்பதாய் தெய்வத்தின் இடத்தில் சொல்லிப்பாங்க. நீங்கள் தெய்வ சித்தத்தை அறிந்து செயல்படுகிறால் உங்கள் வாழ்க்கையில தெய்வன் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். ஆகவே நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த நாள்ல இருந்து உங்க ஜெப வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க. நீங்க நன்றாய் ஜெபிங்க, கர்த்தர் சமூகத்துல காத்திருங்க, வசனத்தை தியானிங்க, மற்றவருக்கு சுவிசேஷம் அறிவிங்க. இயேசுவின் நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படட்டும். ஆமென். ஜெபிப்போமா? அன்பு பிதாவே, உமக்கு நன்றி செலுத்தும். என்னோடு இணைந்து ஜெபிக்கின்ற சகோதரனுக்காய், சகோதரிக்காய், கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய், தகப்பன் தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற யாரா இருந்தாலும், இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஒரு தீர்மானம் எடுத்து, காலமே நான் எழும்புவேன், கர்த்தரை நோக்கி பார்ப்பேன், கர்த்தருடைய வார்த்தை கேட்பேன் என்பதாய் விசுவாசத்தை ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறுமைகள் மாற வேண்டும். அவருக்கு நல்ல சுகத்தை கொடுத்து ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். காலையில் உமக்கு நேரே வந்து நான் காத்திருப்பேன், உங்களுடைய சத்தத்தை கேட்பேன் என்று தாவீது சொன்னது போல உங்களுடைய சத்தத்தை கேட்டு உங்களுடைய சித்தத்தை செய்ய தங்களை ஆண்டவர் பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கட்டும்பா. அப்படி ஒப்பு கொடுக்கிறவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. பிரியமானவர்களே, நாம் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமென். நீங்க பெற்றுக்கொண்ட நன்மைகளை எனக்கு தெரிவிக்க மறக்காதீங்க. கமெண்ட்ல கட்டாயம் நீங்க சொல்லுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபித்த கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் கொடுக்கிற பதில் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாய் தெரிவிக்கப்படும். ஆகவே உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கமெண்ட்ல பதிவிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.